நாங்கள் விசேஷமாய் இந்த கால வேளையிலே நாங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனங்களை நாங்கள் வாசிப்போம். நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்திருக்கலாம், ஆனால் இதை குறித்து தியானிக்காதிருந்திருக்கலாம். இதில் நீங்கள் பிரசங்கம் கேட்டிருக்கலாம். இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் இதை சரிவர நாங்கள் எடுத்துக்கொள்ளாதிருக்கலாம். ஆனாலும் இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்திலே இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பலியை உன்னிடத்திலே கேட்பேன். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு துன்மார்க்கன், நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம் துன்மார்க்கமாய் வாழுகிறார்கள். துன்மார்க்கன் என்றால் மற்ற தேவர்களை சேவிக்கிறவர்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், மற்றவர்கள் என்றுதான் நான் பார்க்கிறோம். இவ்வாறு தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் துன்மார்க்கன் எங்களுடைய வீடுகளிலும் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? துன்மார்க்கர் எங்களுடைய வீடுகளிலும் இருக்கிறார்கள். அதை லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். லூக்கா 15:13. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ரைட். இங்கே துன்மார்க்கன் பாருங்க, அவன் இஷ்டப்படி போய் அவன் உள்ளதெல்லாம் ஆஸ்தியை அழித்து, அவன் துன்மார்க்கமாய் ஜீவித்து அவன் அழித்து போடுகிறவனாய் இருக்கிறான். அதே போல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். எபேசியர் 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. ரைட். இந்த துன்மார்க்கனை நாங்கள் வெளியில தான் பார்க்கிறோம். துன்மார்க்கன் என்பவன் மற்ற மதத்தினை சார்ந்தவர்கள், மற்ற தெய்வத்தை வணங்குகிறவர்கள், அந்நியர்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இவர்கள், இந்த துன்மார்க்கர் என்பவர்கள் எங்களோட இருக்கிறார்கள், எங்களுடைய குடும்பங்களிலும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த துன்மார்க்கமாய் எங்களுடைய குடும்பங்களில் இருந்து வாழுகிறவர்கள் நாளைக்கு மரணம் அடைந்து நரகத்துக்கு செல்லுவார்கள். துன்மார்க்கனுக்கு கர்த்தரிடத்திலே அழிவு உண்டு. துன்மார்க்கனை அழிவுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிறார். துன்மார்க்கனை விடுதலையாக்கவே ஆண்டவர் மாட்டேன் என்று சொல்றார். ஏன்னா நீதிமானுக்கு எவ்விதமாய் நியாயம் தீர்க்கப்படுமோ அதுபோல துன்மார்க்கனுக்கும் செய்யப்படும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த துன்மார்க்கனை விடுவிக்க உங்களுக்கும் எனக்கும் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியத்தை செய்யும்படியாய் சொல்லுகிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க இந்த துன்மார்க்கனை என்னால விடுதலையாக்க முடியும்?
இல்லை எத்தனை பேர் சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் ஒரு துன்மார்க்கனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஒருவர், என்னுடைய பிள்ளை துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய கணவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், இல்லை என்னுடைய சகோதரன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படி என்று சொன்னால் இவரை விடுதலையாக்க, இவரை விடுதலைக்குள் கொண்டு வர உங்களால் கூடும். இதை நீங்கள் செய்யவே வேண்டும். நீங்கள் ஏனோ தானவென்று சொல்லி நீங்கள் இருக்கலாகாது. இன்றைக்கு அவ்விதமாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் சிந்திப்பது எவ்வாறு? இவர் மறித்து விட்டால் இவரை தூக்கி அடக்கம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கு அநேகர் சிந்திக்கிறது காரியம் உண்டு. குடும்பங்களிலே கணவன் துன்மார்க்கனாய் ஜீவித்தால் இவனுக்கு ஒரு சாவு வருதில்லை என்று சொல்லி மனைவி திட்டுவதை என் காதால் கேட்டிருக்கிறேன். தன் பிள்ளைகள் அக்கிரமத்திலே அநியாயத்திலே ஜீவிக்கும் பொழுது, கர்த்தருடைய வழியிலே இல்லாமல் தவறிதான வழியிலே நடக்கும் பொழுது, இவன் எங்கேயாவது அடிபட்டு செத்தாலும் பரவாயில்லை, இவன் தொலைந்து போய்விட்டாலும் பரவாயில்லை, இவ்வாறு சிந்திக்கும் பெற்றோர் உண்டு. எனக்கு பிரியமானவர்கள், நான் சொல்லுகிறேன், இந்த துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள் உங்களிடத்தில் இருக்கார் என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய அழிவில் நின்று அவர்களை மீட்க உங்களுக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீங்க தான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும். ஏனென்றால் அவன் மரணம் அடைந்து அவன் நரக அக்கினிக்கு போனால் அந்த பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய இரத்த பலியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய இரத்த பலிக்கு, அவனுடைய மரணத்துக்கு நாம் பங்குதாரர்களாய் ஆகிறோம். கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்து இந்த இடத்துல வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை நாங்கள் அறிந்ததில்லை. ஆனாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அவருடைய இரத்தத்தில் கிரயத்தில் உங்களை பெற்றுக்கொண்டார், மீட்டுக்கொண்டார். ஆகவே உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இன்னும் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஜனங்களை நீங்கள் மீட்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க. துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அவனை எச்சரிக்கணும். கணவனை எச்சரிக்கிறீங்களா? மனைவிமார் இல்லை. ஏதோ வீட்டு செலவுக்கு பணத்தை கொண்டு வந்து தருகிறார், என்னை கவனிக்கிறார், என் தேவையெல்லாம் சந்திக்கிறார், என்னை சந்தோஷப்படுத்துகிறார், போதும். அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அவர் துன்மார்க்கமாய் ஜீவிப்பது, கணவன் துன்மார்க்கமாய் ஜீவிப்பது மனைவிக்கு நன்றாய் தெரியும். கணவன் என்ன சாப்பிட்டு வந்திருக்கிறார் என்று மனைவிக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் அவருக்கு ஏதாவது சொல்கிறீர்களா? அவரை நீங்கள் சரியான வழியில் நடத்துகிறீங்களா? இல்லை. நான் கண்ணால் கண்டிருக்கிறேன், நான் அநேகரை சந்தித்திருக்கிறேன், எங்கள் சபைகளிலும் சரி. ஆனால் மனைவி கணவன் செய்யும் தவறை ஒரு நாளும் சுட்டி காட்டுவதில்லை. மனைவி கிறிஸ்தவர்கள், நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அன்றைய நாட்களிலே, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, நான் எங்களுடைய சபையிலையும் சரி, நான் உவர்லிய சபையிலே 3 வருட காலம் இருந்தேன். அங்கேயும் சரி, மனைவிமார்கள் வந்து அவர்கள் சொல்லுவார்கள், ஜெப விண்ணப்பத்துக்காக உபவாச கூட்டம் அங்கே புதன்கிழமை நாட்களில் நான் நடத்துவேன். அந்த நேரம் சொல்லுவார்கள், என்னுடைய கணவன் சரியான மாதிரி குடிக்கிறார், என்னுடைய கணவன் சரியான மாதிரி என்னை அடிக்கிறார், என்னுடைய கணவன் தகாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். உண்மையிலே அந்த மனைவியின் இருதய பாரத்தை கேட்டு நாங்கள் ஜெபிக்கும் வேலையில் கர்த்தர் விடுதலை பண்ணுவார். ஆனால் அவ்வாறு இப்போ சபைகளிலே இவ்வாறு வந்து ஜெபிப்பது கிடையாது. இப்படியாய் என் கணவனுக்காய் ஜெபிங்க, என் பிள்ளைக்காய் ஜெபிங்க, என் குடும்பத்துக்காய் ஜெபிங்கன்னு சொல்லி மனம் திறந்து உண்மையாய் தங்களுடைய வழிகளை விட்டு திரும்பினது கிடையாது. 1 நாளாகமம்
2 நாளாகமம் 7:14 கொஞ்சம் வாசிப்போம். 2 நாளாகமம் 7:14 அங்கே என்ன செய்யும்படியாய் சொல்லுகிறார் ஆண்டவர்? 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பொல்லாத வழிகளை விட்டு துன்மார்க்கன் திருந்துவதற்கு ஜெபம் எடுக்க வேண்டும். துன்மார்க்கன் போக மாட்டான். குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் தான் போக வேண்டும். பெண்கள் ஜெபிக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஒன்று கூடி அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். அப்படி சொல்லிட மாட்டாங்க, இவருடைய கணவன் இப்படி என்று சொல்லி இவள் வந்து ஜெபித்தாள் என்று சொல்லி. ஒரு நாளும் அப்படி ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்க ஒன்று கூட மாட்டார்கள். குடும்பங்களில் குறை இருக்கிறவர்கள், கணவன்மார்கள் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்கும். ஏனென்றால் கர்த்தருக்குள் இல்லாமல் துன்மார்க்கமாய் ஒருவன் மரிக்கிறான் என்றால் அவன் நரக அக்கினிக்கு தான் போவான். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கையில், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு எமக்கு கோபம் வரும். எதையாவது எடுத்து அடிக்கவும் தோண்டும், அடித்தும் விடுவோம். இவன் மரித்து போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லுவோம். ஆனால் அவர்கள் மரித்து அவர்களை அடக்கம் பண்ணிவிட்டு வந்து நாம் திரும்பி பார்த்தால் அதன் பிறகுதான் நமக்கு வேதனை வரும். நான் இந்த காரியத்தை அவருக்கு செய்யாம போனேனே, என் மனைவிக்கு இந்த காரியத்தை நான் செய்யாம போனேனே, என் கணவனுக்கு இந்த காரியத்தை நான் செய்யாது போனேனே, என் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை குறித்து நான் சொல்லாது போனேனே. நான் அடைந்ததான வெற்றி இந்த பூமியில, அதுதான் எனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் ஒவ்வொரு நாளும் தருகிறது. என்னுடைய தாயும் தகப்பனும் ரட்சிப்புக்குள்ளால் வந்தது. நான் தான் முதலாவதாய் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய குடும்பத்திலே எல்லாம் 8 பேர். ஆகவே என் குடும்பத்தில் நான் தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டது. அதன் பிறகு நான் பாரப்பட்டு எதற்காய் ஜெபிப்பனோ அவைகள் எல்லாம் நடக்கும். நான் ஜெபித்தது என்னுடைய தாயும் தகப்பனும் ரட்சிக்கப்பட்டிருந்தோம். ஒரு நாளைக்கு மரித்தால் கர்த்தருக்குள்ளால் மரிக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளால் நான் அவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும். இவ்வாறு நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆகவே அது எனக்கு பெரிதான ஒரு நான் அடைந்ததான வெற்றி. இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையில் அது நான் அடைந்த வெற்றி. அவ்வாறு கர்த்தருக்குள்ளால் நீங்கள் எதெல்லாம் பாரப்பட்டு நீங்கள் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த இரத்த பலியை எங்கள் கையில் ஆண்டவர் கேட்பேன் என்கிறார். நாங்கள் இதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். 9ஆம் வசனம், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்வாய். இயன்ற அளவு, முடிந்த அளவு நீங்கள் துன்மார்க்கனை எச்சரிங்க. எல்லாவற்றையும் முடிந்த அளவு சொல்லி பாருங்க. அதன் பிறகும் அவன் கேட்காவிட்டால், மரித்து போனால் அதன் பிறகு நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். 11ஆம் வசனத்தை வாசிம்மா. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு.
ஆண்டவருக்கு பாருங்க இவ்வளோ அழகா சொல்றார். கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று தன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லை துன்மார்க்கன் சாகுவது. ஆகவே எமக்கும் பொறுப்பு இருக்குது. இந்த துன்மார்க்கனை காக்க வேண்டும், இந்த துன்மார்க்கனை கடவுளுக்குள்ளால கொண்டு வர வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த போனோம் உன்னஸ்கிரிய போகும் பொழுது சௌரன் சிவா அவர்கள் திருவேலரை செலுத்தி கொண்டு வந்தார். நான் யோசித்து கொண்டு போனேன், நாங்கள் இவ்வளோ தூரம் போகிறோம் ஆண்டவரே, நாங்கள் போவதில் உமக்கு சித்தம் உண்டா, உமக்கு நோக்கம் உண்டா? ஏன்னா எனக்கு ஒரு கேள்வி விதமாய் வராது. நான் எப்பொழுதும் நான் வீட்டில் இருந்து நான் ஜெபிப்பேன். அந்த வாரத்தில் போகிறதில்ல. அங்கே போகிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே ஒரு புதிய ஆத்துமாவும் அங்கே ஒரு ஆயத்தமாக வேண்டும். நீர் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும், உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்போ நான் யோசித்து கொண்டு போனேன், ஆண்டவரே நாங்கள் போகிறது உமக்கு சித்தமா? இவ்வளோ தூரம் போகிறோம், நாங்கள் போய் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று ஏதாவது ஒரு காரியம் நடக்குமா? போய் அங்கே எங்களுக்கு திருப்தி இல்லை. எங்களுக்கு சாப்பாடும் கூட நாங்கள் கடையிலே வேண்டி சாப்பிட்டு போவதாக நாங்கள் கூறியிருந்தோம். சாப்பாடு வேண்டி இருந்தோம், ஆனால் சாப்பிட இல்லை. அப்போ கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே போய் சேர்ந்து விட்டோம் 2:30 மணிக்கு. 3 மணி அளவில் சாப்பிட்டோம். ஒரு மாலை வேளையில் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தோம். அங்கே உள்ள தகப்பன் முதல் நாள் தன் தூக்கில் தொங்கி மறிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கயிறை வைத்து தேடிக்கொண்டிருந்திருக்கிறார். ஏதோ அவர் தடைபட்டு அந்த நாளிலே நிறுத்திவிட்டார். அடுத்த நாளும் அதே ஆவியில் அதே சிந்தனையில் இருந்த மனிதன் நான் அழைத்து ஜெபித்த வேளையிலே அவருக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசி கொண்டிருந்து அவருக்கு ஜெபித்த வேளையிலே அவர் அழுது கொண்டு சொன்னார், நேற்றைய தினத்திலிருந்து இன்னும் வரை நான் மறிக்க வேண்டுமென்றே சொல்லி நான் அப்படியே தூக்கிட்டு நான் தூக்கிலே தொங்கி மறிக்க வேண்டும் என்று சொல்லி நான் இருந்தேன். யாரும் எனக்கு உதவி செய்யலை. இப்போ எனக்கு கடவுள் உதவி செய்தா, இப்போ என்னை கடவுள் விடுதலையாக்கினார் என்று சொல்லி அழுது புலம்பி அந்த குடும்பமே அப்படியே விடுதலை ஆனது. அப்போ ஆண்டவர் பாருங்க, அவர் மறிப்பதற்கு திட்டம் இல்லை. எங்களை இங்கிருந்து அங்கே கூட்டி போயிருக்கிறார் அந்த மனிதனை மீட்க. அப்போ பாருங்க, இது எங்களுக்கு சின்ன ஒரு காரியமாய் நான் சிந்தித்தேன். இல்லை, இந்த துன்மார்க்கனோ யாரோ அழிவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போவ, மிஷன் போவ கஷ்டமாக இருக்கலாம், பணம் செலவாகும், நேரங்காலம் செலவாகும், உங்கள் வீட்டில் அநேக பொறுப்புகள் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்கு தெரிந்தவர்களே துன்மார்க்கர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை விடுவீங்க. முதலாவது அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. என் கணவன் எவ்வாறு இப்படி இருக்கிறாரே ஆண்டவரே, ஆண்டவரே நாளைக்கு மரித்தால் சிந்தித்து பாருங்க, உங்களுக்காக எவ்வளோ பாடுபட்டு இருக்கிறார் கணவன், உங்களுக்காக எவ்வளவோ செய்திருக்கார், உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ தேவைகள், படிப்பு, பணம், எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கிற கணவன் நாளைக்கு மரணத்துக்கு போனால் அவர் உங்களுக்கு செய்த நன்மைக்கு நீங்க அவருக்கு என்ன செய்றீங்க? இது தெரியாது. இப்ப இருக்கும் பொழுது நாங்கள் உணர மாட்டோம். மரித்தவுடன், மரித்து போனவுடன் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு அந்த மயானத்தை பார்க்கும் பொழுது நீங்க சிந்திப்பீர்கள். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து விடுங்க. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதையே ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை வாசிப்போமா? 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே, எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி, எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு, நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு
உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஊழியத்தை நிறைவடைகிறான். இந்த ஊழியத்தை செய்து அவன் முடிக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் அன்றைக்கு இருந்தது துன்மார்க்கன் மேல். ஆண்டவருடைய திட்டம் நோக்கம் இருந்தது பாவிகள் மேல் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி, சுவிசேஷத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். அவன் செய்து முடித்து விட்டான். சுவிசேஷத்தை சொல்லி முடித்து விட்டான். எல்லோருக்கும் சொல்லி முடித்து விட்டான். இந்த சபையார் முழுவருக்கும் சொல்லி முடித்து விட்டான். ஆகவே இந்த ஊழியத்தை இன்று எமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த பொறுப்பை எமக்கு கொடுத்திருக்கிறார். எங்களோடு இருக்கிறவர்கள், எங்களுடைய கிராமத்து ஜனங்கள், எங்களுடைய அயலவர்கள், இவர்களுக்கு இதை நாம் செய்யவே வேண்டும். 28ஆம் வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எங்களுடைய சபையை குறித்து, எங்களுடைய மக்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, எங்களுக்கு கொடுத்த ஒரு ஜெபக்களம், எங்களுக்கு கொடுத்த ஒரு ஊழியம், எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆராதனை ஊழியம், எங்களுக்கு கொடுத்த ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம், எங்களுக்கு கொடுத்த மேய்ப்புத்துவ பணி, இதில் நாங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும், கவனமாயிருக்க வேண்டும், கண்ணியமாயிருக்க வேண்டும். இது கர்த்தருடைய புண்ணியம். இந்த புண்ணியத்தை அறிவிக்க வேண்டும். உன்னத ஊழியம். இந்த ஊழியத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிரியம் இதுவே தானே. 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதானே சொல்லுகிறார். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவர்கள். எல்லா மனிதர்களும் இன்று நாம் ஜெபித்தோம். போதகர் சொன்ன வண்ணம் இஸ்லாமியர்களுக்காய் நான் ஜெபித்தோம். எல்லா மனிதர்களும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாய் ஆண்டவருடைய ரட்சிப்பு நாட்கள் வருகிறது. விடுதலையின் நாட்கள் நெருங்கிவிட்டது. ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரம். ஆண்டவருடைய மகிமை ஜனங்கள் காணப்போகிறார்கள். ஆண்டவருடைய வல்லமையை காணப்போகிறார்கள். நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு ஆத்துமா ஆதாயப்படுத்தினா அதுக்கு தகுந்த பலன் நீர் எனக்கு தான் தரப்போகிறேன். நான் உமக்கு உண்மையாக இருந்தால் அதுக்கு தகுந்த பலன் நீர் எனக்கு தான் தரப்போகிறேன். இவ்வாறு சிந்தித்து பாருங்க. ஆண்டவர், அதுவே ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது. பேதுரு சொல்லுகிறார் 2 பேதுரு 3:9 பேதுரு சொல்லுகிறான். வாசிப்போம். ஆண்டவருடைய அற்புதங்களை செய்ததான பேதுரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கும் தாமதிக்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், அது என்ன வாக்கு தத்தம்? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி தாமதிக்கிறார் என்று இராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதற்காக தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். எல்லோருக்கும் இந்த சுவிசேஷம் போக வேண்டும்.
இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்லாவிட்டால் எப்படி இந்த சுவிசேஷம் போகும்? நாம சொல்லாவிட்டால் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து யார் சொல்லுவா? சுவிசேஷம் சொல்ல தெரியாதவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல கேளுங்க. அவர் தான் முதல் சுவிசேஷகர் இந்த உலகத்துக்கு. அருமையான சுவிசேஷகர். அவர் பேசும் பொழுது, ஒரு வார்த்தை பேசும் பொழுது ஜனங்கள் அப்படியே கேட்பார்கள், விடுதலை அடைந்து விடுவார்கள். கேட்டு பாருங்க. இந்த சுவிசேஷத்தை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் உங்களை கொஞ்சம் அர்ப்பணிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த அளவு சொல்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ஆசீர்வாதம். அதிகமாக சொல்கிறீங்களா, இன்னும் ஆண்டவர் இடத்துல உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும். ஆமென். செய்து பாருங்க. ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று உங்களுடைய ஊழியத்தை செய்து பாருங்க, சொல்லி பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதே 1 பேதுரு, நான் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கின்றீர்கள். ஆமென். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிக கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாங்கள் எவ்வாறு இருக்கிறோம்? இப்படித்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எப்படி? இப்படித்தான். ஆகவே நாங்கள் ஒன்றுக்குமே பயப்பட தேவையில்லை, நாங்கள் ஒன்றுமே பாரமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஆண்டவருடைய இந்த ஊழியத்தை செய்ய எங்களை அர்ப்பணித்தோமானால் அதுவே போதும், அதுவே பெரிய விடுதலையை கொண்டு வரும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு இலகுவாய் இருக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாய் அநேகர் இருக்கிறார்கள். ஆனப்படியால் ஆண்டவருடைய சித்தம் விருப்பம் நிறைவேறுகிறதில்லை. நாங்கள் வாசிப்போம். நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம்தான், இன்றைக்கு அநேகர் பெண்கள் தன்னுடைய கணவனை குறித்து அழுகிறார்கள், கணவனுடைய விடுதலைக்காய் அழுகிறார்கள். 1 பேதுரு 3:1-2 வாசிப்போம். 1 பேதுரு 3:1-2 வாசிப்போம். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஆமேன். பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார் அழகா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் உங்களுடைய பயபக்தியின் நிமித்தம் அவர்களை சரிபடுத்தலாம். நீங்கள் இந்த வார்த்தையிலே அதை நீங்கள் நன்றாய் விளங்கி கொள்ளலாம் இல்லையா? நீங்கள் நன்றாய் விளங்கி கொள்ளக்கூடும். அது உங்களுக்கு விளங்காமல் இல்லை இல்லையா? புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்குள்ளால சரியாய் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரின் விருப்பத்தின்படி வாழாத ஒரு கணவன் இருப்பாரானால் அவருக்காய் நீங்கள் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதை தாண்டி நீங்கள் அவர்களை நடத்த முடியும். உங்களுடைய பக்தியிலே அவர்களை நடத்த முடியும். இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இதை குறித்து நான் உங்களுக்கு விவரித்து சொல்வதை விட நீங்கள் தனியாக இந்த வசனத்தில் நான் எப்படி நடத்தலாம் என்று சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது அவர்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால்
பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அவர்களுக்கு போதிக்க வேண்டியதில்லையாம். எப்படி? ஆண்டவரை குறித்து நல்ல வசனத்தை குறித்து போதிக்க தேவையில்லை. நீங்கள் இப்படி வாழுங்கள் என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய அக்கிரமத்தை விட்டு துன்மார்க்கத்தனத்தை விட்டு நீங்கள் விடுதலையாகுங்கள் என்று சொல்லி அவருக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுடைய பக்தி, மனைவிகளுடைய பக்தி, மனைவிகளுடைய காரியத்தின் நிமித்தம் அவரை மனம் திரும்ப பண்ண முடியுமா? அது குறித்து நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க? வீட்டில் போய் சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் யாரையும் இந்த பூமியில் கர்த்தருக்குள்ளால் இல்லாமல் இழந்து விடாதீங்க. கர்த்தருக்குள்ளால், என் கணவன் மரித்தால் கர்த்தருக்குள்ளால் மரிக்க வேண்டும், என் பிள்ளைகள் மரித்தால் கர்த்தருக்குள்ளால் மரிக்க வேண்டும், என் மனைவி மரித்தால் கர்த்தருக்குள்ளால் மரிக்க வேண்டும், என்னுடைய சகோதரன் மரித்தால் கர்த்தருக்குள்ளால் மரிக்க வேண்டும். இந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை அளிப்பார். நிச்சயம் தொடுவார், உங்கள் கணவனை தொடுவார். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிறார்கள். தனக்கு இருக்கும் வசதியிலே தான் விரும்பினவாறு ஜீவிக்கிறார்கள், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். இவர்கள் தான் துன்மார்க்கர்கள். நாங்கள் இவர்களை வெளியில் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய கணவன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். ஜெபம் பண்ணுங்க, எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் எந்த ரகசிய கணவனை குறித்த ரகசியங்கள் மனைவிக்கு ஒரு நாளும் தெரியாமல் நன்றாய் தெரியும். பிள்ளைகளுக்கு கூட அவனுடைய ரகசியத்தை மனைவி மறைத்து விடுவாள். ஆனால் கணவன் அப்படி இல்லை. பப்ளிக்கா எத்தனை பேர் இருந்தாலும் சத்தம் போட்டு நடந்த பிரச்சனையை சொல்லிவிடுவார். ஆனால் மனைவிமார் நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கும் வேலை இல்லை. ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் தகப்பன் துன்மார்க்கமாய் ஜீவித்தால் அந்த குடும்பம், வாயினால் நான் சொல்லக்கூடாது, அந்த குடும்பம் மிகவும் கஷ்டமான நிலைக்கு தள்ளப்படும். அந்த குடும்பம் மேல் வராது. அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு துன்மார்க்கம் இல்லாமல் கணவன் இருக்க வேண்டும், தலைவன் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கணவன்மார்கள் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறதுனால தான் தங்களுடைய குடும்பத்தின் கஷ்டம், தங்கள் குடும்பத்தில் முன்வர முடியவில்லை. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, துன்மார்க்கத்திலிருந்து விடுதலையாக்க எங்களுக்கு ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இது என்னுடைய பொறுப்பு, இது என் மேல் விழுந்த கடமை. அதானே சொல்லுகிறார் இல்லையா? அதை தான் சொல்லுகிறார். நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவதும் இதுதான், சுவிசேஷத்தில் வருகிற காரியமும் இதுதான். உண்டு கொரிந்தியர் 9:16 என்ன சொல்லப்படுகிறது? உண்டு கொரிந்தியர் 9:16, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆம், இந்த வார்த்தை நான் இங்கே பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை. இது நாங்கள் அன்று போய் ஜெபித்து ஒரு சகோதரன் விடுதலை ஆக்கப்பட்டார். மரணத்துக்கு அவர் போய் மறித்து கொள்ள வேண்டும் என்று இருந்த சகோதரன். அப்போ இதில் எங்களுக்கு மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. இது எங்கள் மேலே விழுந்த கடமை. இவ்வாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கிறது. இது நீங்கள் விடுதலையாக்கவே வேண்டும். அது மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ.
இல்லையா? நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது ஐயோவை பார்க்கிலும் ஐயையோ, ஐயையோ எவ்வளோ பாரதூரமானது. ஆகவே இதை நம்ம மேலே விழுந்த கடமை. எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய அயலவர்கள், எங்களுடைய கிராமத்தில் உள்ளவர்களை நாம் ஜெபிக்காவிட்டால், நாம் விடுதலையாக்காவிட்டால், அவர்கள் துன்மார்க்கத்தனத்தில் நாம் அவர்களை விடுதலையாக்காவிட்டால், இந்த துன்மார்க்கனின் இரத்த பலியை கடவுள் நம்மிடத்திலே கணக்கு கேட்பாராம். இது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம். இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்ல கஷ்டப்படுறாங்க அநேகர். சுவிசேஷத்தை சொல்ல தெரியலை, துன்மார்க்கனை எச்சரிக்க முடியலை. நான் கோபித்து கொண்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நான் சொல்லி போட்டு சொல்ல வேண்டியவர்களுக்கு டிரெக்டாக நான் சொல்லிடுவேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா கடவுள் விடுதலை ஆக்குவார். ஏன்னா அவன் துன்மார்க்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். பிரம்பை கையாளாதவன் முடியாது. நீங்க அன்பில் சொல்றது பொய்க்கதை. புத்தி சொல்றவன் கடிந்து கொண்டு புத்தி சொல்ல கடவன், அப்பொழுதுதான் விடுதலை. ஆகவே பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த துன்மார்க்கனை விடுதலையாக்க வேண்டும். அவன் துன்மார்க்கத்தில் அவனை எச்சரிக்க வேண்டும், அவனுக்கு கண்டித்து உணர்த்த வேண்டும். இது எங்கள் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. இந்த ஊழியத்தை செய்ய என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதை நாம் செய்வோம். நாம் யாவரும் எழுந்திருப்போம். நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே, இந்த துன்மார்க்கனை ஆண்டவரை நான் இவ்வளவு நாள் நான் வெளியில் தான் பார்த்தேன், ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் இவர் இருக்கிறார். இப்படி துன்மார்க்கமாய் ஜீவித்து கொண்டு என் மனைவியா இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இருக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு இவரை விடுதலையாக்க நீர் உதவி செய்யும், நீர் விடுதலையாக்கி தாரும். ஆண்டவரே, இவர் தவறுகள் செய்து மரித்து போனால் நாளைக்கு பரலோகம் போவாரா நரகம் போவாரா எனக்கு தெரியாது. கண்டிப்பாய் நரகம்தான். ஆனாலும் ஆண்டவரே, அவ்விதமாய் நரகத்துக்கு போகாதபடிக்கு, துன்மார்க்கமாய் ஜீவிக்காதபடிக்கு ஆண்டவரே, உமக்குள்ளால ஆண்டவரே உண்மையான ஒரு வாழ்வு வாழ மனம் திரும்ப தேவனே கிருபை செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இல்லை, துன்மார்க்கமாய் வாழுகிற மனிதனுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லி அவனுக்கு நல்வழி காண்பிக்க, அவனுக்கு ஆண்டவருடைய புண்ணியத்தை சொல்ல, அவனை ரட்சிப்புக்குள்ளால் நடத்த எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்வீர்களானால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இயேசுவே நீர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே சுவாமி, கர்த்தாவே, இந்த துன்மார்க்கனுடைய இரத்த பலியை நீர் எங்களிடத்திலே கேட்பேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. துன்மார்க்கனை எச்சரிக்கும்படியாய் சொல்லுகிறீர் ஆண்டவரே. துன்மார்க்கனை எச்சரித்து துன்மார்க்கத்திலே அவன் விழாதபடி துன்மார்க்கத்திலே வாழுகிற மனுஷனை மீட்டு கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்கள் மேல் விழுந்த கடமை ஆண்டவரே. இதை நாங்கள் செய்யத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. நாங்கள் இல்லை ஆண்டவரே, எங்களிலே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் எங்களை அழைத்த தேவன். உம்முடைய அழைத்த அழைப்பிலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே சுவாமி. இயேசுவே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுங்க. நன்றி சுவாமி. இயேசுவே.